இந்த இனிய காலை பொழுது அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். அமைதியான இந்த நேரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். நாடி சுத்தி. நாடி சுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். தண்டுவட சுத்தி. மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே வச்சு மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சோடு நினைவோடு மூச்சு மேலும் கீழும். நினைவோடு கூடிய மூச்சு. மூச்சும் நினைவும் சேர்ந்து இயங்கட்டும்.
தண்டுவட சுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். நினைவை புருவ மத்தியில் நிறுத்திக் கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பட்டும், மனம் விரியட்டும். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சக்தி ஈர்ப்பு மனம் விரிந்து பிரபஞ்ச எல்லை வரை செல்லட்டும். நட்சத்திரங்களுக்கு இடையே காணப்படும் கரு நீல நிற வெளி தெய்வீக சக்தி அழுத்தம் பெற்ற தூய ஆற்றல். அதனிடையே காணப்படும் எண்ணிறைந்த மகான்களின் உயர் துகள்கள். தூய தெய்வீக ஆற்றல் அருவி போன்று பாய்ந்து நம் உச்சியோடு தொடர்பு கொள்ளட்டும். பாய்ந்து வரும் தெய்வீக ஆற்றல் நிறைந்த மகான்களின் துகள்களோடு இணையட்டும். உச்சியில் அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும்.
அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நெறி ஆசானுக்கு வணக்கம். தவம் இறைநிலை தவம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்தில், உயிரின பரிணாமத்தில் உயிர்நிலை தோற்றமே இம்மாமனிதம். உடல் தாண்டி தொகுத்துணர்வாக, ஆறறிவாக பரிணமித்த உச்சநிலை மனித மனம். புலன் அனுபவித்து அதனை தாண்டி விரியக்கூடிய மனம். சுருங்கியும் விரிந்தும் இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மனம் இது. கடந்து வந்த பாதையும் எதிர்கால பாதையும் ஞானத்தால் உணரக்கூடிய உயிர்நிலை மனம். பிரபஞ்ச தோற்றத்தின் தன் வாழ்வின் தோற்றத்தையும் முடிவையும் உணர்ந்து கணித்து வாழும் ஓர் உன்னத நிலை இது மனம். இம்மனம் விரிந்து செல்லட்டும். பூ உலகை தாண்டி பிரபஞ்சம் என்னும் கடல், அதையும் தாண்டி தன் மூலமான ஆதியோடு நிற்கட்டும், கலந்து நிற்கட்டும். சுத்த வெளி. இதுவே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் தன்மைகளை உள்ளடக்கியது. தன்னைத்தானே அழுத்திக் கொள்ளும், இயக்க வைக்கும் பேராற்றல் படைத்தது. இயக்கியும் இயங்கியும் ஒவ்வொன்றிலும் தன் அறிவை புகுத்திக் கொண்டது. அந்த அறிவின் இயல்பே ஒழுங்கமைப்பு. எத்துணை மாற்றங்களை இயக்கினாலும் அதனுடைய இருப்பு குறையாத நிலை, அதுவே வற்றாயிருப்பு.
சூழ்ந்தழுத்தத்தினால் ஏற்படும் அசைவு காலம் என்ற ஒரு நிலை. அசையாயிருக்கும் கும்மிருட்டு தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ள அதனுடைய நுனியில் ஏற்படும் ஒரு அசைவே துகள்கள், தூசுகளால். இதை அனைத்தையும் உணரும் இந்த மனம் உணர்வாக பெறட்டும். வெளியின் அசைவு திணிவு பெற்ற அதனுடைய நிலையில் நுனியில் ஒரு அலை தூசுகள் மனம் பாவிக்கட்டும். தன்னிறுக்கத்தினால் வெளிப்படும் தூசுகள் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே ஆங்காங்கே இதுவே இறைத்துகள். பார்க்கிறோம், கோடி 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 இறைத்துகள்கள் உருவாகி தன்னைத்தானே சுழன்று இயங்குகிறது. இறை தன்னைத்தானே நொறுக்கிக் கொண்ட நிலை. இறையின் சூழ்ந்தழுத்தத்தினால் அது சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனித மனதால் கணக்கிட முடியாத சுழற்சி. ஒவ்வொரு துகள்களும் சூழ்ந்தழுத்தத்தினால் இறை துகள்கள் ஒன்றை ஒன்று நெருக்கவும், அதே அழுத்தம் ஒவ்வொரு துகள்களும் ஒட்டிக்கொள்ளாதவாறு தள்ளியும் வைத்துக் கொள்ளுகிறது. இருப்பினும் இறை துகள்களுடைய இயக்கம் ஒரு கொத்து இயக்கமாக மாறுகிறது. சுழற்சி வேகம் குறைந்தவை மத்தியிலும், வேகம் கூடியவை மேல்புறத்திலும் அமைந்து கொள்ளுகின்ற ஒரு கொத்தான ஒரு அமைப்பு, அதுவே விண் எனப்படுகிறது. விண் என்ற இயக்கத்திலே உட்புறமாக இயங்கும் இறைத்துகள் ஒட்டுமொத்த விண்ணினுடைய சுழற்சியினுடைய வேகத்தை அமைத்துக் கொள்ளுகின்றது. வெளிப்புறமாக அமைந்திருக்கும் இறைத்துகள் வெளியிலே தெரித்து விழ
அதுவே காந்தமாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், மனதால் கணக்கிட முடியாத விண்ணின் கூட்டம், அதிலிருந்து தெரித்து விழும் இறை துகளாகிய காந்தம். இதுவே வெளியினுடைய அலை, வெளியாக இருக்கும் நிலை, விண்ணாக இருக்கும் அலை. சிவமாகவும் சக்தியாகவும். அலையாக நிற்கும் இந்த நிலையிலும் அழுத்திக் கொண்டிருக்கும் வெளி, அதிலே விண்ணினுடைய நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்க விண்ணுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் விண்ணினுடைய சேர்க்கை, இரண்டு விண்கள் சேர அதுவே நிழல் போன்ற படர்ந்த ஒரு நீர்த்தன்மையை உருவாக்கி கொள்ளுகிறது. மேகம் போன்று படர்ந்த ஒரு நீர்த்தன்மை, இதுவே நெப்புடா எனப்படுகிறது. மீண்டும் இதனை சுத்த வெளி இறுக்கி இறுக்கி கொடுக்க கனத்த விண்கள் மத்திய பகுதிக்கு சொல்ல அதனுடைய இறுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பாருங்க, இங்குதான் எலிமெண்ட்ஸ் எனப்படும் கனிமங்களின் தோற்றம் உருவாகிறது. உலோகத்தன்மை உருவாக்கிக் கொள்ளுகிறது. கோள வடிவில் ஒரு கோளம் உருவாகி விடுகிறது. அக்கோளம் சூழ்ந்தழுத்தத்தினால் சுழன்று விரைவு பெற்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் கோடான கோடி உருண்டை வடிவம் பெற்ற கோளங்கள் உருவாகிக் கொள்ளுகிறது. சூழ்ந்தழுத்தத்தினால் அணுக்களை ஈர்த்து கொண்டும் கனத்த அணுக்கள் உட்பகுதிக்கு வந்தோம், மெல்லிய அணுக்கள் வெளிப்புறமாக இயங்கிக் கொண்டும் கோடான கோடி கோள்கள், அதன் உட்புறம் கனிமங்கள், எலிமெண்ட்ஸ். பாருங்க, இப்ப பிரபஞ்சத்தில் கோடான கோடி கோள் இயக்கங்கள். அதன் இடையே காணப்படும் பேராதார சக்தி காந்தம், வெளி, காந்த வெளி என்று சொல்லலாம். உட்பகுதியிலே அழுத்தம் பெற்ற இந்த அணுக்கள் உராய்வு ஏற்பட
ஒரு கோலத்தை பார்க்கிறோம். அதனுடைய மத்திய பகுதியிலே நெருப்பு உருவாகி கொள்ளுகிறது. அந்த கோலத்திலே நெருப்பு படர்ந்து 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 வெளிப்புறமாக வந்து ஒரு நெருப்பு கோலமாகவே மாறிவிடுகிறது. இதை சூரியன் என்றும் நட்சத்திரம் என்றும் அழைக்கின்றோம். இவ்வாறாக எல்லா கோள்களும் தீப்பிழம்பு பெற்ற ஒரு நட்சத்திரமாக மாறிவிடுகின்றது. கோடி கோடி ஆண்டுகள் இந்த சூரியனாக பரிணமிக்க எடுத்துக்கொள்ளும் நிலை. இந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒட்டுமொத்த சில அணுக்களின் வெளிப்பாடே எரிகற்கள். அது சூரியனிலிருந்து எரியப்பட்டு அதனுடைய எண்ணிக்கைக்கு, அணுக்களின் எண்ணிக்கைக்கேற்ப அந்த சூரியனை சுற்றியே, அந்த நட்சத்திரத்தை சுற்றியே இயங்குகிறது இந்த எரிகற்கள். சூழ்ந்தழுத்தத்தினால் தன்னுடைய தாய் வீடாகிய அந்த சூரியனை விட்டு அது விலகுவதில்லை. எரிகற்களாக அது சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. வெளியில் உருவாகும் அணுக்கள் அழுத்தத்தினால் இந்த எரிகற்களோடு இணைய துவங்குகின்றது. அவ்வாறு இணைய இணைய இந்த எரிகற்கள் ஒரு கோள வடிவை எடுத்துக் கொள்ளுகின்றது. அவ்வாறு ஒரு சூரியனை சுற்றி, ஒரு நட்சத்திரத்தை சுற்றி பல கோள்கள் உருவாகி கொள்ளுகின்றன. எரிகற்களாக இருந்த இந்த கோள்களிலே விண்ணின் சேர்க்கைக்கு ஏற்ப 5 எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதம் உருவாகிக் கொள்ளுகின்றது. விண்ணாக இருக்கக்கூடிய முதல் பூதத்துடன் மற்ற பூதங்கள் இணைந்து கொள்ள காற்று, நீர், நெருப்பும் உருவாகிக் கொள்ளுகிறது. ஆனால் விண்ணுடன் 4 பூதங்களும் ஒரு சேர எல்லா கோள்களிலும் அமைவதில்லை. தோற்றமாக இருந்தாலும் அது மாய்ந்து போய்விடுகிறது. விண்ணோடு 4 பூதங்களும் இணைந்த ஒரு விசித்திர கோள்தான் நமது சூரியனோடு இணைந்த நம்முடைய பூமி. நமது நட்சத்திரமாகிய சூரியனை பார்ப்போம். அந்த சூரியனில் இருந்து பார்க்கிறோம் 5 பூதங்களும் இணைந்த அற்புத இறையினுடைய படைப்பு இந்த பூ உலகம்.
இந்த பூவுலகை பார்க்கிறோம். இங்கு நிலத்தில் காணப்படும் நீர், உள்ளாக இருக்கும் நெருப்பு, பூமியை சுற்றிலும் அமைந்திருக்கும் காற்று, மூலமாக அமைந்திருக்கும் விண், சுத்தவெளி தன்னுடைய பிரபஞ்ச பரிணாமத்திலிருந்து உயிரின தன்மாற்றத்தை இங்குதான் துவக்குகிறது. மேற்பரப்பிலேயே காணப்படும் நீர் இந்த நீரிலே காணப்படும் உயிரினங்கள் சிறு 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 உயிரினங்களாக அதனுடைய தோற்றங்கள் ஆரம்பிக்கின்றன. ஒரு செல்லிலிருந்து தாவரங்களிலிருந்து தன்னுடைய பரிணாமத்தை துவக்கிக் கொள்ளுகிறது. தாவரங்களுக்கு என்ற உணர்வு, அதிலே தென்படும் பூச்சிகள், வண்டினங்கள், புழுக்கள், அதிலிருந்து ஊர்வன. பாருங்க, பரப்பன, பறவை, அதிலிருந்து பரிணமித்த மிருகங்கள், நீரிலிருந்து துவங்கிய இந்த பரிணாமம் அறிவு உயர உயர நிலப்பகுதிக்கே வருகின்றது. காடுகள், அதனுடைய காணப்படும் ஐந்தறிவு பெற்ற மிருகங்கள், ஐந்தறிவு பெற்ற மிருகங்களிலே மனித அமைப்பு போன்ற சில மிருகங்கள், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் வினோத படைப்பு. காடுகள், மலைகள், எத்தனை கோடி கோடி ஆண்டுகள் இந்த ஐந்தறிவில் இருந்து தன்னை உயர்த்தி கொண்ட ஆறாவது அறிவாக வருகிறது மனித இனம். மிருகங்களிலிருந்து மாறுபட்ட தன்மை கொண்ட ஒரு படைப்பு இது. மலை, காடுகள் இடையே தன்னுடைய உருவத்தை பதப்படுத்திக் கொள்ளுகின்றது. எத்தனை கோடி கோடி ஆண்டுகள் ஒவ்வொன்றிலும் அறிவு, ஆற்றல், அணு முதல்
ஆறறிவு படைத்த இந்த உடலமைப்பு கொண்ட இந்த அமைப்பு வரை ஒழுங்கமைப்போடு இயங்கும் ஒரு இயக்கம். விந்தையான படைப்பு. மிருகங்களைப் போலவே பிற உயிர்களை கொன்றும் தின்றும் வாழும் மனித இனம். அதே மனித இனம் தன்னுடைய அறிவை உயர்த்தி கொண்டு விடுபட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு அறிவிலும் தான் பெற்ற புலன் இன்பங்களை தொகுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த மனித இனம். புலன்களை நிறைவு செய்யவே வாழ்ந்த இந்த மனிதம் தன்னுடைய தோற்ற ரகசியத்தை உணர சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. தலை கவிழ்ந்த நிலையில் இருக்கும் ஐந்தறிவு மிருகங்களிலிருந்து தலை நிமிர்ந்து மேலே பார்க்கின்றது இந்த மனித இனம். ஏன், எதற்கு என்ற சிந்தனை சிந்தனை உயர உயர தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை உணர ஆரம்பிக்கிறது. இங்கு ஆறாவது அறிவு எழுச்சி பெறுகின்றது. இந்த ஜீவன்களை ஆராய்ந்து பார்க்கிறது மனது. தான் உருவாக மூலமாக அமைந்த இந்த பரிணாமத்தை பார்த்து கணித்துக் கொள்ளுகிறது. தன்னுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் மூலமாக அமைந்தத ஒரு மையம், அது கருமையம் என்று உணர்ந்து கொள்ளுகிறது. ஆதி தொட்டு இங்கு பரிணாமத்தில் வளைந்த அனைத்தும் இந்த மைய பதிவில் உள்ளது என்பதை இந்த மனம் உணர்ந்து கொள்கின்றது. பரிணாமத்தின் பின் இயக்கமும் முன் இயக்கத்தையும் ஆராய்ச்சி செய்கின்றது.
கருமையத்தில் அமைந்த பதிவுகளை நீக்க முயற்சி செய்கிறது. பிறப்பின் ரகசியத்தையும் தான் வாழ்ந்த உணர்ந்து அனுபவித்த இன்பத் துன்பங்கள் அனைத்தும் மாயை என்று உணர்ந்து கொள்ளுகிறது. பிறப்புக்கு முன்னால் உள்ள ரகசியத்தை உணர்ந்த மனம் இந்த உடல் அழிந்த பின் ஏற்படும் இறப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறது. மாயை எனும் புலன்களிலிருந்து விடுபட்ட மனம் விரிந்து செயலாற்றத் தொடங்குகிறது. குறுகி நின்ற மனம் விரியத் துவங்குகிறது. தன்னுடைய தோற்றம் தான் அல்ல என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்கிறது. நானாக இருப்பது நான் அல்ல என்ற ஒரு பேர் உண்மையை உணர்ந்து கொள்கின்றது. மாயையிலிருந்து விடுபட்ட மனம் தன்னுடைய மூலத்தை நோக்கியே விரைகிறது. தானே தன்னை உருவாக்கி தானே தன்னை உணரும் ஒரு அற்புத படைப்பு மனிதம். அதை உணர்ந்து கொள்கிறது. நிலை அற்றவையிலிருந்து நிலையான ஒன்றை ஏற்றுக்கொள்கிறது. தன்னுடைய உலகம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய உடல் அனைத்திலும் இருந்து விடுபட்டுக் கொள்கிறது.
மனதை விரித்து விரித்து இந்த பூலோகம் தாண்டி, உடல் தாண்டி, தன் உறவுகள் தாண்டி, உடைமைகள் தாண்டி, இந்த பூ உலகை தாண்டி, தன்னுடைய சூரிய குடும்பத்தை தாண்டி, இந்த பிரபஞ்சம் தாண்டி தன்னுடைய மூலத்தை அடைந்து கொள்கிறது. பேரமைதி. அசைவற்ற நிலை. தன்னுடைய மூலத்தை தானே அடைந்து கொள்கிறது. அடைபட்ட, சிறைப்பட்ட இந்த மனம் கரைந்து தன்னுடைய மூலத்தோடு இணைந்து கொள்கின்றது. கரைந்து விடுகிறது. ஆதியிலிருந்து துவங்கிய பரிணாமம் இங்கு இந்த அந்தத்தோடு நிறைவு பெறுகிறது. ஆதியும் அந்தமும் ஒன்றாகிவிட இங்கு மாயா விலகி உண்மை பொருளாக, கும்மிருட்டாக, சூன்யமாக, பிரம்மமாக, கடவுளாக மாறி நிற்கிறது.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மெதுவாக உடல் உணர்வுக்கு வருவோம். மனம் இந்த உடலை கவனிக்கட்டும். உடல் உணர்வுக்கு வருவோம். மனம் இந்த உடலை கவனிக்கட்டும். உடல் உணர்வுக்கு வருவோம். மனம் இந்த உடலையே கவனிக்கட்டும். இந்த கருமையம் உய்ய நல்வழி அமைத்துக் கொண்டு நம்மை கருமையம் உய்வித்த நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆன்மாவுக்கு ஒளியூட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். வேதாத்திரிய உணர்வை ஊட்டிய ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உடல் மனம் தன்னுடைய அனுபவத்தை பெற உதவிய உறவுகள் சமுதாய அமைப்பிற்கு நன்றி செலுத்துவோம். நம்மை உய்வித்த இந்த உலகிற்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.